கசக்கி பிழியப்பட்ட காசா. கால்பந்து விழாவில் சவுதி மன்னர், கண்டும் காணாமல் இருக்கும் கிங்டம். காரணம் என்ன? நாங்கள் பாலைவனத்தில் வளர்ந்தவர்கள். எங்களது பாரம்பரிய உணவு பேரிச்சம்பழமும் பாலும் தான். மீண்டும் அந்த வாழ்க்கை முறைக்கே எங்களால் செல்ல முடியும். இப்படி கூறி அன்றைய அமெரிக்காவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியவர் சவுதியை ஆண்ட மன்னர் ஃபைசல் பின் அப்துல் அசீஸ் பின் சவுத். 1967 ஆண்டு நடைபெற்ற 6 நாட்கள் போரில் அரபு நாடுகளை தோற்கடித்து அவமானப்படுத்தியது இஸ்ரேல். இதற்கு சரியான பதிலடி கொடுக்க காத்திருந்த அரபு நாடுகள் 1973 ஆண்டு அக்டோபர் 6 இஸ்ரேல் மீது திடீர் தாக்குதலை நிகழ்த்தின. இந்த போரை தான் யோம் கிப்பூர் போர் என அழைக்கின்றனர். எகிப்து மற்றும் சிரியாவின் தலைமையில் சவுதி அரேபியா, சூடான், மொராக்கோ உள்ளிட்ட பல முஸ்லிம் நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக தங்களது படைகளை களத்திற்கு அனுப்பின. ஆரம்பத்தில் கடும் பின்னடைவை சந்தித்த இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் மிதமிஞ்சிய இராணுவ பொருளாதார உதவியால் மீண்டும் முன்னேறத் தொடங்கியது. போர் உச்சத்தில் இருந்த நேரத்தில், அதாவது அக்டோபர் 19 இஸ்ரேலுக்கு 2.2 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் ஆயுதங்களை அனுப்பப் போவதாக அறிவித்தது அமெரிக்கா. மேலும் இஸ்ரேலுக்கு பல உதவிகளை அமெரிக்க கூட்டணி நாடுகள் வழங்கி வந்தன. இதனை முடிவுக்கு கொண்டு வந்து தக்க பாடம் கற்பிக்க விரும்பின அரபு நாடுகள். இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு உதவி செய்யும் அமெரிக்கா மற்றும் அதற்கு துணை போகும் அனைத்து நாடுகளுக்கும் எண்ணெய் ஏற்றுமதி செய்ய தடை விதித்தார் மன்னர் ஃபைசல். எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பான ஓபக்கின் தலைவராகவும் அவர் இருந்த நிலையில், இதனை ஏற்று அனைத்து அரபு நாடுகளும் எண்ணெய் ஏற்றுமதியை நிறுத்தின. மேலும் உற்பத்தி 5% குறைக்கப்பட்டு விலை உயர்த்தப்பட்டது. இது குறித்து மன்னர் ஃபைசலிடம் நேரடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹென்றி கிஸ்ஸிங்கர், இந்த தடையால் உங்களுக்கு கடும் பொருளாதார இழப்புகள் ஏற்படும், என்ன செய்ய போகின்றீர்கள் என கேட்டார். அதற்கு பதிலளித்த மன்னர் ஃபைசல், எண்ணெய் இல்லாமல் உங்களால் வாழ முடியாது. ஆனால் நாங்கள் வெறும் பேரிச்சம்பழம் மற்றும் பால் இருந்தால் உயிர் வாழ்ந்து விடுவோம். நாங்கள் பாலைவனத்தில் இருந்து வந்தவர்கள். மீண்டும் அந்த வாழ்க்கையே செல்ல தயாராக உள்ளோம் என கூறி அதிர்ச்சியடைய வைத்துள்ளார். சவுதி விதித்த இந்த தடையை எதிர்பார்த்ததை விட அமெரிக்கா மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட அதன் கூட்டணி நாடுகளின் பொருளாதாரத்தை பதம் பார்த்தது. இஸ்ரேல் பாலஸ்தீன் விஷயத்தில் நாங்கள் தனியாக ஒரு வெளியுறவு கொள்கை வகுத்துக் கொள்கிறோம் என கூறி அமெரிக்காவின் இரும்பு பிடிக்குள் இருந்து தங்களை விடுவித்துக் கொண்டன அந்நாடுகள். அது இன்று வரை தொடர்ந்து வருகிறது. இது மட்டுமின்றி இந்த தடையை முடிவுக்கு கொண்டு வர இஸ்ரேல் ஆக்கிரமித்து வைத்திருந்த சினாய் தீபகற்பத்தை மீண்டும் எகிப்திடமே தர இஸ்ரேல் ஒப்புக்கொண்டது. அதேபோல் சிரியாவிடமிருந்து ஆக்கிரமித்து வைத்திருந்த கோலன் குன்றுகளின் ஒரு பகுதியை மீண்டும் சிரியாவிடம் கொடுக்க இஸ்ரேல் முன் வந்தது. எனவே இந்த ஆயுள் தடை மற்றும் யோம் கிப்பூர் போர் அரபு நாடுகளுக்கு பெரும் வெற்றியை தேடித்தந்தது. தற்போது இந்த செய்திகளை அறிந்த பலர் மீண்டும் அதே மாதிரியான நடவடிக்கையை சவுதி ஏன் எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பி வருகின்றனர். இன்றைய சவுதி அரேபியா முற்றிலும் அமெரிக்கா, இஸ்ரேல் சார்பு நாடாக மாறி பல ஆண்டுகள் கடந்துவிட்டது. தற்போதைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ஆட்சி அதிகாரத்தை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க நிகழ்த்திய பல்வேறு மனித உரிமை மீறல்கள் கவனிக்கப்படாமல் இல்லை. தனது சொந்த ஆட்சி அதிகாரத்திற்கு பிரச்சனை வரும்போது எந்த ஒரு நாட்டையும் தைரியமாக பகைத்து கொள்ளும் முகமது பின் சல்மான் தற்போது பாலஸ்தீனின் பிஞ்சு குழந்தைகளை காக்க எந்த உறுதியான நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. இருபெரும் புனித தலங்களின் துணை பாதுகாவலர் என தனக்குத்தானே பட்டம் கொடுத்து கொண்ட சல்மான் உண்மையிலேயே அந்த பட்டத்திற்கு தகுதியானவர்தானா என்பது கேள்விக்குறி.